அழகிய அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கடந்த முறை விடுமுறை நாட்கள் சரியாக அமையாத காரணத்தால் இந்த முறை அவள் எனக்கு 2 புடவை எடுத்து கொடுத்துருந்தா. நாங்கள் 2 பேரும் ஒன்றா உடுத்திட்டு மொட்டை மாடி வரும்பொழுது லேசாக மழை தூறல் வந்தது. நாங்கள் எப்போ ஒன்றா சந்தித்தாலும் எங்களை மழை ஆசீர்வாதம் செய்யும். நல்ல புடவை நனையக்கூடாதேன்னு நினச்சோம். தூறலோடவே அழகாக எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுச்சு. நாங்கள் வணங்குற கடவுள் எங்கள் 2 பேருக்கும் வேறு இருந்தாலும் எங்கள் மனங்கள் எப்போவுமே ஒன்று தான். உண்மையாக கடவுள் தங்குற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனசு தான். நம்ம மனசாட்சி நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கோம். அது சொல்படி நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லணும். எத்தனை உறவுகள், சொந்தங்கள், பெத்த பிள்ளைகள் இருந்தாலும் நம்முடைய கண்ணீரை நம்முடைய கைகளால் மட்டும்தான் துடைக்க முடியும். யாருக்கும் எதுவுமே நிரந்தரமானது அல்ல. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை பலவற்றை கற்றுக் கொடுக்கும். அதை அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது, யாரும் உண்மையாக இருக்க முடியாது. நம்மிடம் யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கலாம். இந்த பிரபஞ்சம் நினைத்தால் எல்லோருடைய வாழ்க்கை முறையும் ஒரே நிமிடத்தில் மாறி போகும். தலைகணம், கர்வம், ஆணவம், சொத்து, பணம் நம்மக்கிட்ட தான் அதிகமாக இருக்குன்னு ஆடக்கூடாது. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க யாருன்னு தேடி பார்த்து பழகுங்க. நம்ம வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். பிறக்கும் போதும் ஒன்றும் கொண்டு வரல, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. இடைப்பட்ட காலத்தில் எல்லாத்தையும் தூக்கி சுமந்துக்கிட்டே பயணிக்கிறோம். நாம் சந்தோஷமாக இருக்கணும்னா முதலாவது நம்மையே நாம் நேசிக்க பழகிக்கணும். இது எங்கள் தலைவரோட ஸ்டைலு. அவர் என்ன காரணத்துக்காக பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை காப்பி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது அவங்களுடைய தரத்தை தான் குறைக்குது. மழை நீர் தூய்மையானது, அது எங்கே விழுந்தாலும். அதுபோல தான் சில மனிதர்கள் எங்கே விழுந்தாலும் தூய்மையானவர்கள் தான். தேர் எந்த இடத்துல வேணால் நிற்கலாம், ஆனால் தேருக்கு எப்பொழுதுமே மதிப்பு உண்டு. இந்த மொட்டை மாடியில் இருக்கிற சீனெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு இவளுக்கு நடனம் கற்றுக் கொடுக்கலான்னு வந்தால் என்னையும் காமெடி டான்ஸராக மாற்றிட்டா. சரி, இதுவும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. நாங்களாம் எப்படி வளர்ந்தோன்னா கஷ்டத்தையும் பார்த்து வசதியும் பார்த்து தான் வளர்ந்தோம். நாங்கள் படித்தவங்களா படிக்காதவங்களான்னு பார்த்து பழகிறதில்ல, ஏழையா பணக்காரனான்னு பார்த்து பழகிறதில்ல. நம்ம மனசுக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க கூட தான் பழகிறோம். அதனால தான் எங்களால் சுலபமாக எல்லா விஷயத்துலையும் கடந்து போக முடியுது. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை எப்போ தொலைக்கிறோமோ அப்போதே நம்மளுடைய முகத்தின் அழகை தொலைக்கிறோம். வாய் விட்டு சிரியுங்கள், நோய் விட்டு போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகிய அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.